ஒரு வலுவான திருமணம் அதிர்ஷ்டத்தால் உருவாகுவதில்லை. அது தினசரி எடுத்துக்கொள்ளும் தேர்வுகளால் உருவாகிறது. பெர்ஃபெக்டான மனிதர்களால் அல்ல. இரண்டு இம்பெர்ஃபெக்ட் மனிதர்கள் என்ன நடந்தாலும் நாம் ஒருவரை ஒருவர் கைவிட மாட்டோம் என்று முடிவு செய்யும் போதுதான் ஒரு உறவு வலிமையாகிறது. வலுவான திருமணம் என்றால் சண்டையே இல்லாத வாழ்க்கை இல்லை. சண்டைக்கு பிறகும் அன்பு மீண்டும் பிறக்கிற உறவுதான் உண்மையான வலிமை. இன்று நாம் பார்க்க போவது ஒரு கணவன் மனைவி உறவை எப்படி வாழ்நாள் முழுக்க வலுவாக வைத்திருக்கலாம். பாயிண்ட் 1, மரியாதை முதலில், அன்பு அடுத்தது. ஒரு உறவை தொடங்குவது லவ்வாக இருக்கலாம், ஆனா அந்த உறவை நீடிக்க வைப்பது ரெஸ்பெக்ட் தான். கோபத்தில் கூட மென்மையாக பேசுங்கள். பிறர் முன்னிலையில் அவமானப்படுத்தாதீர்கள். ஒருவரின் கருத்தை ஒருவர் மதியுங்கள். நினைவில் வையுங்கள், ஒவ்வொரு வாதத்திலும் நான் தான் ஜெயிக்கணும் என்பதல்ல முக்கியம், உறவை காப்பாற்றணும் என்பதுதான் முக்கியம். கணவன் மனைவி எதிரிகள் அல்ல, அவர்கள் ஒரே அணியில் விளையாடும் டீம்மேட்ஸ். அந்த புரிதல் வந்தால் வீடு அமைதியாக மாறும். பாயிண்ட் 2, பேசுவதுதான் பாலம். பெரிய பிரச்சனைகளால் உறவுகள் உடையவில்லை, சிறிய உணர்வுகளை உள்ளே பூட்டி வைத்ததால் தான் உறவுகள் உடைகின்றன. பேசுங்கள், உங்களின் பயத்தை பகிருங்கள், உங்களின் மன அழுத்தத்தை சொல்லுங்கள், உங்களின் கனவுகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் மனதை உங்கள் துணை படித்து விடுவார் என்று எதிர்பார்க்காதீர்கள். சொல்லுங்கள், எனக்கு நீ தேவை, எனக்கு காயப்படுத்தப்பட்டேன், உன்னை நான் நினைக்கிறேன். வாயால் பேசும்போது மட்டுமல்ல, இதயங்கள் பேசும்போதுதான் ஒரு உறவு வளர்கிறது. பாயிண்ட் 3, கடின நேரங்களில் துணையாக இருப்பது. வாழ்க்கை சுலபமாக இருக்கும்போது அனைவரும் அன்பு காட்டுவார்கள். ஆனா வாழ்க்கை சுமையாக மாறும்போது உன் பக்கத்தில் நின்று நான் இருக்கிறேன் என்று சொல்வதே உண்மையான துணை. அவன் தோல்வி அடையும் போது அவள் நம்பிக்கை, அவள் உடைந்த போது அவன் பாதுகாப்பு. திருமணம் என்றால் யார் சரி என்பதல்ல, இந்த பிரச்சனையை நாம் இருவரும் சேர்ந்து எப்படி எதிர்கொள்வது என்பதுதான். உங்கள் துணைக்கு சேஃப் பிளேஸாக இருங்கள். பாயிண்ட் 4, ஒன்றாக வளருங்கள். மனிதர்கள் மாறுவார்கள், கனவுகள் மாறும், வாழ்க்கை மாறும். வலுவான தம்பதிகள் தனித்தனியாக வளரமாட்டார்கள், அவர்கள் ஒன்றாக வளர்வார்கள். ஒருவரை ஒருவர் ஊக்குவியுங்கள், ஒன்றாக முன்னேறுங்கள், ஒன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். நீ மாறிட்ட என்று சொல்லாதீர்கள், நாம் இருவரும் ஒன்றாக வளரலாம் என்று சொல்லுங்கள். ஒரு வெற்றிகரமான திருமணம் பெர்ஃபெக்ட் மனிதர்களால் உருவாகுவதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒன்றாக பயணிக்க தயாரான இரண்டு மனங்களால் உருவாகிறது. பாயிண்ட் 5, காதலை உயிருடன் வைத்திருங்கள். எஃபர்ட் குறைந்தால் லவ் மங்கும். சிறிய விஷயங்களை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு அன்பான மெசேஜ், ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு அன்பான அணைப்பு, ஒரு ஐ லவ் யூ. ஸ்பெஷல் டேக்காக காத்திருக்காதீர்கள், சாதாரண நாளையே ஸ்பெஷல் ஆக்குங்கள். உங்கள் துணை என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று ஒருபோதும் உணரக்கூடாது. ஒரு வலுவான திருமணம் ஒரே நாளில் உருவாகாது, அது ஒவ்வொரு நாளும் உருவாகும். அன்புடன், பொறுமையுடன், மரியாதையுடன், ஆதரவுடன், முயற்சியுடன். திருமணம் என்பது சரியான மனிதரை தேடுவதல்ல, சரியான துணையாக மாறிக்கொள்வது. கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் ஒருவரையொருவர் மீண்டும் மீண்டும் தேர்வு செய்தால் புயலும் கூட அழகான பயணமாக மாறும். இரண்டு இதயங்கள், ஒரு வாக்குறுதி, ஒரு வாழ்நாள் பயணம்.